In an oscillating spring mass system, a spring is connected to a box filled with sand. As the box oscillates, sand leaks slowly out of the box vertically, so that the average frequency of t and average amplitude E of t of the system change with time t. Which one of the following options schematically depicts these changes correctly? அதாவது ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு பாக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து சேண்ட் இருக்குது. பாக்ஸ் ஆசிலேட் ஆகும்போது சேண்ட் வந்து ஸ்லோவாக லீக் ஆகுது பாக்ஸ்லேருந்து வெர்டிக்கலாக வித் ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்படி ஆவரேஜ் ஆம்பிட்டர் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்ட் டைம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பீரியட் உங்களுக்கு t = 2π √m/k அப்படிங்கிறது தெரியும். எம்ங்கிறது டிக்ரீஸிங் காரணம் என்னென்னா உங்களுக்கு சேண்ட் வந்து லீக் ஆகுது. ஸோ டைம் பீரியட் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஒமேகாங்கிறது 2π/t நமக்கு தெரியும். ஸோ மாஸ் லீக்ஸுங்கிறது ஒமேகா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகிறது இங்கே பார்த்துட்டோம். அப்போ இன்வெர்ஸ்லி போச்சுனால ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட் எனி ஸ்டேட் வந்து என்னது mg = kx0 பிகாஸ் f magnitude of f = என்னது உங்களுக்கு kx, இங்கே x0 நம்ம x0 போட்டு வரவில்லை. fங்கிறது mg. ஸோ ஈக்லிபிரியம்லேருந்து x0 = mg/k இதுலேருந்து இந்த சீரீஸ்லேருந்து எம்ங்கிறது டிக்ரீஸுங்கிறதால ஈக்குவேஷன் லென்த் ஆல்சோ என்னது டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆம்பிளிட் ஆல்சோ அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ தி பார்ட் ஆஃப் தட் ரிமூவ்டு பார்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் எனர்ஜி என்னது டிக்ரீஸ் ஆகும். எனர்ஜி ஆஃப் சிங்கிள் ஹார்மோனிக் மோஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ காரஸ்பாண்டிங் கர்வ் வந்து என்னது உங்களுக்கு ஆம்பிளிட் டிக்ரீசஸ் வித் டைம் அப்படிங்கிறத நம்ம இங்கே காட்டுறோம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஒமேகா இன்க்ரீஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு மேலே உள்ள கிராஃபும், ஆம்பிளிட் டிக்ரீஸ்ங்கிறது செகண்ட் கிராஃபும் காட்டுறதுனால இது ஆப்ஷன் 2 தான் என்னது கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.